பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது ராகி நூடுல்ஸ். ராகி நூடுல்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராகி நூடுல்ஸ், வெங்காயம், கேரட், பீன்ஸ், குடமிளகாய், பச்சை மிளகாய், கோஸ், மிளகுத்தூள், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. இப்போ ராகி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதாவது சிறுதானியம் எல்லாத்துலேயுமே நூடுல்ஸ் இப்போ வந்துருச்சு. நூடுல்ஸ், சேமியா, பாஸ்தா, அவல் எல்லாமே சிறுதானியத்தில் வந்துருச்சு. நான் ராகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுதானிய நூடுல்ஸும் கிடைக்கிது, அது வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு சில் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதாவது சாதாரண தண்ணி, அதை ஊற்றி நல்லா அலசிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அப்போ இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. நான் வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து சில் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி. இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோஸு, பீன்ஸ், கேரட், குடமிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ண, வெங்காயம் இதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது கலர் ஒயிட்டாக வேணும்னா பெப்பர் மட்டும் போடுங்க, இல்லை கலர் வேணும்னா வெறும் தனி மிளகாத்தூள் போட்டும் பண்ணுங்கள். இல்லை இது நூடுல்ஸ் கூடவே மசாலா வருது, அந்த மசாலா போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான் போட போகிறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கீறி போட போகிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது நூடுல்ஸு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து லைட்டாக வதக்கினா போதும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லது. அதாவது அவங்கெல்லாம் வந்து எண்ணெயை வந்து யூஸ் பண்ண எண்ணெயை தான் திருப்பி யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று அஜினோமோட்டோ போடுவாங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதனால் நம்ம கூடிய வரைக்குமே வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அதுவும் நம்ம சிறுதானியத்தில் பண்ணுறோம். இந்த ராகி நூடுல்ஸ் வந்து கடையில் வைக்கிற நூடுல்ஸ்லாம் வந்து மைதாவில் பண்ணுறது, மைதா உடம்புக்கு நல்லதில்லை. இது சிறுதானியன்றதுனால இதுவும் ராகி, திணை, வரகு, சாமை இதிலெல்லாம் வருது. அந்த மாதிரி சிறுதானிய நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு கொடுங்க. வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா, இது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது ரொம்ப போடக்கூடாது, ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த வாசனைக்கும் தான் போட போகிறோம், அது போட்டால் போதும். வெங்காயம் நிறைய போடாதீங்க, கம்மியாகவே போடுங்க. இது கூட பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வதங்கும் போது அந்த காயில் வந்து உப்பு ஊறும், அதனால் தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வேக வைக்கும்போது நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பும் சேர்த்து வேக வைங்க. அது வடித்து அதாவது தண்ணியெல்லாம் வடிச்சிடுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த நூடுல்ஸில் வந்து கரெக்ட் அளவு உப்பு இருக்கும். நம்ம காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 2 கீறி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெப்பர் தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெப்பர் ஒன்றும் செய்யாது, உடம்புக்கு நல்லது தான். பச்சை மிளகாய் வந்து வாய் புண், வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கால்வாசி வதங்கினா போதும், பாதி அளவு கூட வதங்க தேவையில்ல, கால்வாசி வதங்கினா போதும். இது கூடவே பொடியாக கட் பண்ண குடமிளகாயையும் சேர்த்துக்கிறேன்.
கோஸ் வந்து கடைசியாக சேருங்க. காயெல்லாம் சேர்த்து பாதி வதங்கி வெந்த பிறகு கோஸ் சேருங்க. ஏன்னா கோஸில் வந்து தண்ணி விடும் இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். அதனால் கடைசியாக சேருங்க. கடைசியாக சேர்த்துட்டு 2 கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை சேர்த்து கலர வேண்டியதுதான். தீயை ஸ்லோ பண்ணி வதக்காதீங்க, ஃபாஸ்ட்டு தீயிலேயே வதக்குங்க. அப்போ தான் அந்த பாதி வேக்காடோட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இந்த காயெல்லாம் பாதி வதங்கிருச்சு. இப்போ கோஸு சேர்த்துக்கோங்க. கோஸு நல்லா அதாவது கால்வாசி வதங்கின பிறகு நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் தூள் சேர்க்கறதுனால நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் நூடுல்ஸ். நம்ம அதாவது காஞ்ச மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்தோம்னா கலர் மாறி கிடைக்கும். நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணலாம். ஆனால் இது வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேப்சிகம் கேரட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, பச்சை வெள்ளை அந்த ஆரஞ்சு, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்து கலரிடலாம். இது கலர்றதுக்கு நூடுல்ஸ் மட்டும் எப்போவுமே கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து 2 கரண்டியை வச்சு இப்படி கலரி எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் சிறுதானிய நூடுல்ஸில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாரம்பரிய சமையலில் ராகி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.